Hello Math Warriors, this is Jane ma'am from Yours Mathematically. Ganitha Prakash for class 8 part 1 la chapter number 2 power play la page number 27 la irukra new topic the other side of powers da nama இந்த வீடியோல பார்க்க போறோம். Already வந்து நம்ம discuss பண்ணிருக்கோம் when the bases are same. Suppose a power m into a power n அப்படின்னு இருக்குன்னா so the bases are same. அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், we will add the powers, correct? So a power m plus n ன்னு எழுதுவோம், கரெக்டா? a power m plus n ன்னு எழுதுவோம். ஓகே, so multiplicationக்கு add பண்றோம். இதே divisionக்கு already we have discussed. divisionக்கு என்ன பண்ணுவோம், we will subtract அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, a power m minus n ன்னு. இத வந்து நம்ம வந்து இன்னும் டீப்பா பார்க்கலாம். with respect to division இந்த laws of exponents எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்றத இப்ப நம்ம வந்து டீப்பா பார்க்க போறோம். ஓகே, so let us take a number. ஒரு நம்பர் வந்து 16 ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப 16 வந்து நம்ம வந்து we are going to half it. இந்த வேல்யூ, இந்த நம்பர் 16ன்றத இதோட வேல்யூவை நம்ம half ஆக்க போறோம். so 16 வந்து half ஆக்க போறோம்னா என்ன அர்த்தம், we are going to divide it by 2. இல்லனா இதை எப்படி எழுதலாம், 16 into 1 by 2 ன்னு எழுதலாம். ஓகேவா? கரெக்டா? half பண்றோம்னா என்ன, we are going to multiply it by 1 by 2 தான் அர்த்தம். ஓகே, இதை வந்து நம்ம இப்ப எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ல பார்க்கலாம். 16 வந்து in terms of power எப்படி எழுதலாம், 16 வந்து நீங்க கண்டினியூஸா பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா so 16 divided by 2 is 8. திருப்பி 2 ஆல டிவைட் பண்ணா 4, திருப்பி 2 ஆல டிவைட் பண்ணா 2, again 2 ஆல டிவைட் பண்ணா 1 வந்துருது. so 16 can be written as 2 power 1 2 3 4. 2 power 4 ன்னு எழுதலாமா? so 16 நான் எப்படி எழுதுறேன், 2 power 4 ன்னு எழுதுறேன். இதை நான் இப்ப என்ன பண்ண போறேன், இதை half ஆக்க போறேன். half ஆக்க போறேன்னா என்ன அர்த்தம், multiply it by 1 by 2 இல்லனா divide it by 2. divide it by 2. இப்போ 2 ன்னு இருக்குன்னா அதோட மீனிங் என்ன, 2 ஓட பவர் என்ன, when there is no power the meaning is the power is 1. அதை வந்து நம்ம இன்விசிபிள் பவர்னு சொல்லுவோம். இப்போ வந்து இதை வந்து நம்ம எக்ஸ்பாண்டட் ஃபார்ம்ல எழுதலாம். 2 power 4 divided by 2 power 1ன்றத நம்ம இப்போ எக்ஸ்பாண்டட் ஃபார்ம்ல எழுத போறோம். 2 power 4 divided by 2 power 1. இப்போ 2 power 4 எக்ஸ்பாண்ட் பண்ணா என்ன வரும், 2 into 2 into 2 into 2 ன்னு வரும். divided byனா பைன்னு போடுவோம் இல்லையா, 2 power 1ன்றத 2ன்னு போடுவோம், கரெக்ட்? இப்போ இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிடுமா, அப்ப ரிமைனிங் என்ன வருது, 2 power 3 வருதா, கரெக்ட்? 2 into 2 into 2 can be written as 2 power 3 which is 8 units. 2 into 2 is 4, 4 into 2 is 8, 8 units. அதை வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ல எப்படி எழுதலாம், நம்ம 2 power 3 ன்னு எழுதலாம், கரெக்ட்? இப்ப திருப்பி நான் என்ன பண்ண போறேன், திருப்பி வந்து இந்த வேல்யூவை half ஆக்க போறேன். மீனிங் 2 power 3 வந்து I am going to multiply it by 1 by 2. In other way 2 power 3 நான் என்ன பண்ண போறேன், I am going to divide it by 2. divide it by 2 னா என்ன, 2 power 1 ன்னு அர்த்தம். ஓகேவா? எப்படி இந்த 1 by 2ன்றது 2 power multiplied by 1 by 2ன்றது எப்படி வந்து divided by 2 power 1 ஆச்சு. டிவிஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், we will take the reciprocal, கரெக்டா? so into 1 by 2 அப்படின்றத நம்ம எப்படி எழுதுறோம், 2 power 1 we are going to divide it by 2 power 1 ன்னு எழுதுறோம். ஓகேயா? so டிவிஷனோட ஜஸ்ட் வந்து ஆப்போசிட் வேலையை தான் நம்ம இங்க பாக்குறோம். so டிவிஷன் வந்து எப்படி பண்ணுவோம், நம்ம we will take the reciprocal of the number and multiply it இல்லையா. so 1 by 2ன்றத வந்து இப்ப divided by 2 power 1னா என்ன அர்த்தம்னா we are going to multiply it by 1 by 2. அதோட ரிவர்ஸ் தான் நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். இப்போ 2 power 3 divided by 2 power 1. அப்ப என்ன ஆகுது, 2 into 2 into 2 divided by 2 will give me 2 power 2 which is 4 ன்னு வந்துரும். இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிடுமா, இப்ப 4 ன்னு வந்துரும். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் 16ன்றத நான் வந்து 3 times டிவைட் பண்றேன்னு வச்சுக்கலாம். ஓகே, 3 times நான் half பண்றேன், 3 times நான் டிவைட் பண்றேன். அதாவது 3 times வந்து நான் 2 ஆல டிவைட் பண்றேனாலும் 3 times நான் half ஆக்குறேனாலும் ரெண்டுமே சேம், கரெக்டா? divided by 2 நாலையும் divided by 2 is equal to multiplied by 1 by 2 ன்னு அர்த்தம். இந்த இது புரியுது இல்ல உங்களுக்கு, divided by 2 is nothing but multiplied by 1 by 2. ஓகே, இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த 16ன்றத நான் வந்து 3 times வந்து half ஆக்க போறேன். ஓகே,
16 வந்து 3 டைம்ஸ் ஹாஃப் ஆக்க போறேன்னா என்ன அர்த்தம்? 16 வந்து 3 டைம்ஸ் நான் என்ன பண்ண போறேன்? 1/2 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன்னு அர்த்தம். 1/2 into 1/2 மல்டிப்ளை பண்ண போறேன்னு அர்த்தம். ஓகே, ஸோ 16 எப்படி எழுதணும் நம்ம? 2^4 எழுதணுமா? Divided by 1/2 is nothing but multiplied by 1/2 is nothing but divided by 2 அர்த்தம். கரெக்ட்? ஸோ இப்போ 1/2 into 1/2 into 1/2 நம்ம எப்படி எழுதலாம்? 1/2 power 3 எழுதலாம். கரெக்டா? So multiplied by 1/2 is nothing but divided by 2 இல்லையா? So இந்த இடத்துல நான் என்ன எழுத போறேன்னா divided by 2 power 3 எழுத போறேன். Multiplied by 1/2 is nothing but divided by 2. இப்ப multiplied by 1/2 whole power 3 is nothing but divided by 2 power 3. ஓகேவா? அப்ப எனக்கு என்ன வரும்? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். 2 into 2 into 2 into 2 by 2 into 2 into 2. இப்ப எல்லாம் கேன்சல் ஆயிடுமா? ரிமைனிங் எனக்கு எவ்வளவு வருது? 2 வருது. இப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன டிரைவ் ஆகுது? 2^4 divided by 2^3ன்றது when the bases are same என்ன பண்ணுவோம்? நம்ம அந்த பேஸ் அப்படியே போட்டுட்டு பவரை வந்து சப்ட்ராக்ட் பண்ணுவோம் ஃபார் டிவிஷன். 4 minus 3 which gives you 1. 2^1 which is equal to 2. இது புரியுதா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் with related to divisionல 2^100 divided by 2^25. ஓகே, 2^100 divided by 2^25 னா bases are same. For division நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம we will just subtract it. ஓகேவா? இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி போடணும்னா 100 times 2 வந்து எக்ஸ்பேண்ட் பண்றது எவ்வளவு கஷ்டம். ஸோ இன்ஸ்டெட் நம்ம என்ன பண்ணலாம்? the laws of exponents அப்ளை பண்ணலாம். when the bases are same we can simply subtract the powers for division. so 2^100 minus 25 which is equal to 2^75. 100ல இருந்து 25 போச்சுன்னா we will get 75. ஓகே, இப்ப இதுக்கு ஜெனரல் ஃபார்ம் என்னது? n power a divided by n power b is equal to n power a minus b. இதுல ஒரு assumption we have to make. என்ன assumptionனா n value is not equal to 0 and a and b வந்து counting numbers. இப்ப வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? a and b வந்து counting numbers தான் எடுத்துக்க போறோம். அது கவுண்டிங் நம்பர்ஸ் இல்லாம எனி இன்டீஜரா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது இப்ப வரப்போற இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏன் வந்து என்னோட வேல்யூ வந்து 0வா இருக்கக்கூடாது அப்படின்றத இதுல பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இதுல வந்து a வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் b வேல்யூ அப்படின்னு தான் நம்ம இது வரைக்கும் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம போட்ட ப்ராப்ளம்ஸ்லயே பாத்தீங்கன்னா இதுல கூட பாருங்க ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் த செகண்ட் வேல்யூவா இருக்கு. 100 இஸ் கிரேட்டர் தேன் 25. அதே மாதிரி இந்த இதுல பாத்தீங்கன்னாலும் 4 இஸ் கிரேட்டர் தேன் 3. கரெக்ட்? அதே மாதிரி 4 இஸ் கிரேட்டர் தேன் 2. அந்த மாதிரியே தான் வந்துட்டு இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் பவரோட வேல்யூ வந்து இஸ் கிரேட்டர் தேன் த செகண்ட் பவர். சப்போஸ் அது வந்து பி வந்து கிரேட்டரா இருந்ததுன்னா என்ன ஆகும் அதையும் அடுத்தது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏன் என்னோட வேல்யூ வந்து 0வா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம அசியூம் பண்றோம் அப்படின்றது எதுக்காகனா எப்பயுமே டிவிஷன் பை 0 இஸ் அன்டிஃபைன்ட். இது வந்து நம்ம லோயர் கிளாஸஸ்ல இருந்து படிச்சிருக்கோம். டிவிஷன் வந்து பை 0 இஸ் நாட் பாசிபிள், வி கேனாட் டிஃபைன் இட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதனால laws of exponents இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? when the bases are same we will add the powers for multiplication and subtract the powers for division. அதுக்கப்புறம் powers of powers, அதுக்கப்புறம் when the powers are same we will multiply the bases. இந்த மாதிரி 3 laws படிச்சோம் இல்லையா? இந்த laws of exponents வந்து வேலிடாவும் கன்சிஸ்டன்டாவும் இருக்கிறதுக்கு we have to make this assumption where n value is not equal to 0. இப்போ suppose n raised to the power a divided by n raised to the power b, n ஓட வேல்யூ 0வா இருந்ததுன்னா என்ன ஆகும்? 0 raised to the power a divided by 0 raised to the power b. இப்ப dividing by 0 தான் அர்த்தம். division by 0 வந்து we cannot define it. அதுதான் நம்ம இது வரைக்கும் படிச்சது. அதனால எப்பவுமே வந்து நம்ம என்ன பண்ணணும்? என்னோட வேல்யூ 0னே எடுக்க கூடாது. இந்த ஒரு பேசிக் assumption we have to make. Is that clear? இப்ப suppose என்னோட வேல்யூ வந்து 0வா இருக்காதுன்னு நம்ம ஒரு assumption மேக் பண்ணிட்டோம். இப்போ பவர் வந்து 0வா இருந்தா என்ன ஆகும் அப்படின்றது அடுத்தது பார்க்கலாம். பவர் 0வா இருந்தா என்ன ஆகும்? let us see. இப்போ 2^0 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 2^0ன்றத நம்ம எப்படி எழுதலாம்? 2^4 மைனஸ்
divided by 2 power 4 எழுதலாமா? கரெக்ட்? 2 power 4 divided by 2 power 4 எழுதலாம். அப்பதான் நம்மளுக்கு என்ன ஆகும்? 2 power 4 minus 4 is equal to 2 power 0 வந்துரும். இது வந்து நம்ம பேசிக் அசம்ஷன் நம்ம மேக் பண்ண போறோம். ஓகே, இது வந்து in another way நான் சொல்றேன். இப்ப 2 power 0ன்றத நம்ம எப்படி எழுதலாம்? 2 power 4 minus 4னு எழுதலாம். இல்லனா 2 power 6 minus 6னு எழுதலாம். இல்ல 2 power 8 minus 8னு எழுதலாம். ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு வந்து 0 வரணும்னா அந்த நம்பரை அதே நம்பரால நம்ம சப்ட்ராக்ட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து பவர் வந்து 0ன்னு வரும். கரெக்ட்? சோ 2 power 4 minus 4னு எழுதுறோம்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 power 0 is equal to 2 power 4 minus 4னு நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ 4 minus 4ன்றதை நான் எப்படி எழுதலாம்? 2 power 4 divided by 2 power 4னு எழுதலாமா? கரெக்டா? இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம். 2 into 2 into 2 into 2. கரெக்ட்? டிவைடட் பை 2 into 2 into 2 into 2. இப்போ எல்லாமே கேன்சல் ஆயிடுமா? எல்லாமே கேன்சல் ஆனா என்ன வரும்? 0வா வரும்? 0 வராது. எல்லா நம்பர்ஸும் கேன்சல் ஆச்சுன்னா வாட் we will get 1. So 2 power 0 is equal to 1. கரெக்ட்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 power 0ன்றது என்ன நம்ம எழுதலாம்னா நம்பர் ஏ, ஏதோ ஒரு நம்பர் பவரை வச்சுட்டோம்னா அந்த பவரை அதே பவரால நம்ம சப்ட்ராக்ட் பண்ணாதான் நம்மளுக்கு 2 power 0ன்னு வரும். கரெக்டா? இப்ப எனக்கு 2 power 0 வரணும்னா பவர் 0ன்னு கிடையாது. எனி வேல்யூ சப்ட்ராக்ஷன்ல எனக்கு 0 வரணும்னா நான் என்ன பண்ணணும்? அந்த நம்பரை அதே நம்பரால நான் சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்பதான் எனக்கு 0 வரும். கரெக்டா? அதனால நான் என்ன பண்றேன்? 2 power a minus n போடுறேன். எனி நம்பர் அதே நம்பரால நான் சப்ட்ராக்ட் பண்றேன். இதை வந்து நான் எக்ஸ்போனன்ஷியல் லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ்ல நான் எப்படி எழுதலாம்? இப்ப மைனஸ் வருது. பவர்ஸை வந்து நம்ம என்ன பண்றோம்? சப்ட்ராக்ட் பண்றோம். சப்ட்ராக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நம்ம லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸோட த அதர் சைடு என்னது? 2 power a divided by 2 power a. பேசஸ் சேமா வச்சுட்டு பவர்ஸ் வந்து பேசஸ் சேமா வச்சுட்டு டிவைட் பண்ணோம்னா we will subtract. கரெக்ட்? இப்ப இது ரெண்டுமே பவர் ஏவா இருக்கும் போது என்ன ஆகும்? 2 power a divided by 2 power a என்னன்னு வரும்? எனக்கு 1ன்னு வரும். ஏன்னா ரெண்டுமே ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுது. இங்க 2 வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே ரெண்டுமே உங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுது இல்லையா? சோ த ஆன்சர் ஐ எம் கெட்டிங் இஸ் 1. கரெக்ட்? இப்போ ஏதோ ஒரு நம்பர், இப்ப 2 வச்சுதான் உங்களுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ ஒரு எக்ஸ்ன்ற ஒரு வேல்யூ வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸ் பவர் ஏ டிவைடட் பை எக்ஸ் பவர் ஏன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி எழுதலாம்? எக்ஸ் பவர் ஏ மைனஸ் ஏன்னு எழுதலாம். which can be written as x power 0. what is x power 0? இப்பதான் நம்ம பார்த்தோம். x power 0 is 1. ஓகேவா? இதுலயும் வந்து the value of x is not equal to 0. ஓகேவா? and a is a counting number. counting numberனா 1 2 3 4 அப்படின்னு போறது. x ஓட வேல்யூ வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா வந்து இதையும் வந்து டிஃபைன் பண்றது இன்னும் வந்து இது வந்து ஒரு மாதிரி வந்து சில காம்ப்ளிகேஷன்ஸ் கான்ட்ரடிக்ஷன்ஸ் மேக் பண்ணுது. ஓகே, a பவர் 0, இப்ப எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம 0ன்னு எடுத்துட்டோம்னா அப்ப 0 பவர் 0 என்ன வரும்? 0 வருமா இல்ல அன்டிஃபைன்ட் வருமா? இதுவும் வந்து இன்னும் வந்து கான்ட்ரடிக்ஷன்ல தான் இருக்குது. So for a safer side and for a consistent working of the laws of exponents நம்ம என்ன பண்ண போறோம்? எக்ஸோட வேல்யூவையும் இதுல வந்து நம்ம 0ன்னு இருக்காது, x is not equal to 0 அப்படின்ற மாதிரி நம்ம டிஃபைன் பண்றோம். Is that clear? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு மேத்தமேட்டிக்கல் இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். மேத்தமேட்டிக்கல் இல்லஸ்ட்ரேஷன் இல்லைனா வந்து கார்ட்டூன், வாட் எவர் யூ கால் இட், அது பார்க்கலாம். ஓகே, இட் இஸ் இன் பேஜ் நம்பர் 28. இதுல வந்து என்னன்னா 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. 0வோட பவர் என்ன அப்படின்றது பாருங்க. அதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த கார்ட்டூன். ஸோ 9087 அப்படின்னு வந்து ஒரு நம்பர் இருக்கு. ஒரு பேலன்ஸ் இருக்கு. ஆக்சுவலி அந்த பேலன்ஸ்ல லெஃப்ட் சைட்ல வந்து 9087 நம்பர் இருக்கு அண்ட் ரைட் சைட்ல வந்து 9816 ஒரு நம்பர் இருக்கு. ஓகேவா? ஸோ 9087ன்றது வந்து இட் இஸ் இன் ரெட் அண்ட் தென் 9816ன்றது இட் இஸ் இன் ப்ளூ. ஃபர்ஸ்ட் இதுல வந்து கார்ட்டூன்ல அதான் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரெட் நம்பர் என்ன பண்ணுது? த நம்பர் ரெட் விச் இஸ் 9087 என்ன பண்ணுது? தன்னை வந்து பேலன்ஸ் பண்ண, அதாவது தன்னோட வேல்யூவையும் இந்த ப்ளூ நம்பரோட வேல்யூவையும் பேலன்ஸ் பண்ண பாக்குது. ஸோ தன்னை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்குது. அதோட பிளேஸ் வேல்யூஸை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எப்படியாவது 2 வேல்யூஸும் சேம் ஆகணுன்றதுக்காக அதோட பொசிஷன்ஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த செகண்ட் கார்ட்டூன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா 0வை வந்து
செகண்ட் டிஜிட் ஆக்கிட்டு ஓகே ஃப்ரம் த லெஃப்ட் செகண்ட் டிஜிட் ஆக்கிட்டு 8 போய் தேர்ட் டிஜிட்டா இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுது. அப்படியும் வந்து பேலன்சிங் வரல பிகாஸ் த ப்ளூ நம்பர் இஸ் 9860. இப்போ வந்து ப்ளூ ரெட் இந்த 0 வந்து 9 பக்கத்துல வந்துன்னா இட் வில் பி 9087. அப்பயும் பேலன்ஸ் ஆகலை இல்லையா? த வேல்யூஸ் ஆர் நாட் சேமா இருந்தா மட்டும்தான் பேலன்ஸ் ஆகும். பேலன்சிங்னா என்ன? ரெண்டு வேல்யூஸும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவலா இருக்கிறது தான் இட்ஸ் பேலன்சிங். கரெக்டா? ஆனா வந்து அது ஈக்குவல் ஆகல. அதனால எப்படி எப்படியோ அரேஞ்ச் பண்ணி பாக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுது? 7 தூக்கி வந்து யூனிட்ஸ் பிளேஸ்ல போடலான்னு பாக்குது. அப்பயும் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு ஈக்குவலைஸ் ஆகல. ஏன்னா 7 வந்து யூனிட்ஸ் பிளேஸ்ல போட்டா என்ன ஆகும்? 9807 ஆயிடும். ஆனா ரைட் சைட்ல என்ன இருக்கு? 9816 இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் பேலன்சிங். ஸோ 9870 அப்படின்னு அரேஞ்ச் பண்ணி பார்க்குது. அடுத்தது 9870னா இட் இஸ் கிரேட்டர் தேன் 9860 இல்லையா? ஸோ அதனால என்ன ஆகுது? இந்த பேலன்ஸ் இருக்குல்ல, லெஃப்ட் சைட்ல இருக்கிற அந்த பேன் வந்து கீழே வந்துருது பிகாஸ் இட்ஸ் வேல்யூ இஸ் மோர் தேன் 9860. ஸோ என்ன பண்ணுது நெக்ஸ்ட்? இந்த 0 இருக்கு இல்லையா? 9870ல இருக்கிற அந்த 0 இருக்குல்ல, அந்த 0வை தூக்கி பவரா போட்டுருது இந்த இடத்துல. ஓகேவா? 9870ல இருக்கிற அந்த 0வை தூக்கி பவரா போட்டுச்சுன்னா 987 raised to the power 0 ஆயிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனி நம்பர் raised to the power 0 is 1. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். ஸோ அதோட வேல்யூ என்ன ஆயிடுது? ரொம்ப கம்மியாயிடுது 9860யோட. அதனால கம்மியானனால என்ன ஆகுது? அந்த பேலன்ஸ்ல இருந்து அந்த பேன்ல இருந்து அது அப்படியே வந்து த்ரோ ஆயிடுது. ஏன்னா அதோட வேல்யூ இஸ் வெரி லெஸ். இதோட வேல்யூ ரொம்ப அதிகம்ன்றனால டியூ டு தட் ஹை ப்ரெஷர் ஆஃப் தட் வேல்யூ இது வந்து த்ரோ ஆயிடுது. திஸ் இஸ் தி பவர் ஆஃப் 0 அப்படின்றத சொல்றதுக்காக தான் இந்த கார்ட்டூன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் இன்னோவேட்டிவான கார்ட்டூன். ஓகேயா? ஸோ பவர் வந்து உங்களுக்கு 0 ஆயிடுச்சுன்னா அந்த நம்பருடைய வேல்யூ வந்து எவ்வளோ பெருசா இருந்தாலும், நீங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும், உங்களோட பவர் வந்து 0வா இருந்ததுன்னா உங்களோட டோட்டல் வேல்யூ இஸ் 1 ஒன்லி. அதோட ஆக்சுவல் வேல்யூ என்ன ஆயிடுது? 1 ஆயிடுது. 9870ன்றது ஜாஸ்தியா தான் இருந்தது. ஆனா அந்த 0ன்றது பவருக்கு போனோடனே என்ன ஆயிடுது? அதோட வேல்யூ வந்து 1ஆ மாறிடுது அப்படின்றத சொல்றதுக்கு தான் இது. இது மூலமா வந்து நம்ம வந்து இது மாரலாவும் எடுத்துக்கலாம். ஓகேயா? இன் மேத்தமேட்டிக்கல் வே தான் நம்ம ஆக்சுவலி இதை பார்க்கணும். மேத்தமேட்டிக்கல் வேல அது எவ்வளோ பெரிய நம்பரா இருந்தாலும் பவர் 0வா இருந்ததுன்னா அதோட ஆக்சுவல் வேல்யூ வில் பிகம் 1. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து இது வரைக்கும் வந்து டிவிஷன் பேசஸ் வந்து சேமா இருக்கும் போது ஃபார் டிவிஷன் பவர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் நம்பரோட பவர் வந்து எப்பயுமே வந்து செகண்ட் நம்பரோட பவரை விட அதிகமா இருக்கிற வரைக்கும் தான் இருக்கிற மாதிரி தான் இது வரைக்கும் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். ஏ பவர் எக்ஸ் பவர், ஓகே, எக்ஸ் பவர் ஏ டிவைடட் பை எக்ஸ் பவர் பின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம என்ன எழுதுவோம்? எக்ஸ் பவர் ஏ மைனஸ் பின்னு எழுதுவோம். இதுல வந்து நம்ம இது வரைக்கும் போட்டது வந்து ஏ அண்ட் பி கவுண்டிங் நம்பர்ஸ் தான். ஏ வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் பி வேல்யூவா இருக்கிற மாதிரி தான் இது வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா 2 பவர் 100 டிவைடட் பை 2 பவர் 75 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? 2 பவர் 100 மைனஸ் 75 போட்டுருவோம், விச் இஸ் 2 பவர் 25. இதுல வந்து இந்த வேல்யூ தான் ஏ இல்லையா? இந்த வேல்யூ தான் பி. ஏ வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் பியா இருக்கிற மாதிரி தான் இது வரைக்கும் நம்ம சம்ஸ் போட்டோம். சப்போஸ் வந்து ஏயோட வேல்யூ லெஸ் தேன் பியோட வேல்யூவா இருக்கு, இல்லைன்னா இன் அதர் வே என்னது? பியோட வேல்யூ கிரேட்டர் தேன் ஏவா இருக்குன்னா அதை எப்படி போடுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த சேம் எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கலாம். 16ன்ற நம்பர் எடுத்துக்கலாம். 16 can be written as 2 power 4. ஓகேவா? இதை வந்து நான் இப்ப என்ன பண்ண போறேன்? 5 times half பண்ண போறேன். 5 times half. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஹார்ட் 5 times. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹார்ட்னா 1/2. 5 times ரிப்பீட்டடா நான் ஹாஃப் ஆக்க போறேன்னா என்ன அர்த்தம்? 1/2 raised to the power 5ன்னு அர்த்தம். 1/2 is nothing but multiplied by 1/2 is nothing but divided by 2ன்னு அர்த்தம். கரெக்டா? So you can write it as divided by 2 power 5ன்னு எழுதிக்கலாம். கரெக்ட்? So 5 times half பண்ண போறோமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 power 4 divided by 2 power 5ன்னு அர்த்தம். இப்போ வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 2 power 4 divided by 2 power 5. 2 into 2 into 2 into 2. 2 power 4ன்றதை இப்படி எழுதிக்கலாம். divided by 2 power 5 எப்படி எழுதலாம்? 2 into 2 into 2 into 2 into 2.
இப்ப இந்த 4 2s இந்த 4 2s கேன்சல் ஆயிடும். அப்ப கடைசியா எனக்கு என்ன வருது 1/2ன்னு வருது. கரெக்டா? இப்போ ஜெனரல் ஃபார்முலா வச்சு நம்ம போடலாம். ஜெனரல் ஃபார்முலா என்னது? எக்ஸ் பவர் ஏ டிவைடட் பை எக்ஸ் பவர் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஏ மைனஸ் பியா. அந்த ஃபார்முலா வச்சு போட்டோம்னா 2/4 டிவைடட் பை 2/5. when the bases are same, what we can do? We can subtract the powers for division. So 2/4 minus 5. 4 minus 5 என்னது? Integer subtraction படிச்சிருக்கீங்களா? 4 minus 5 னா for different signs we will subtract and put the sign of the bigger number. இதுல 4 பெருசா 5 பெருசான்னு பாத்தீங்கன்னா 5 தான் பெருசு. So 5 ஓட sign என்ன? Minus. Okay. So 2 power minus. 5 minus 4 is 1. So 2 power minus 1 வருது. இதுவும் 2/4 divided by 2/5 தான். இதுவும் 2/4 divided by 2/5 தான். இத பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ வந்தது? 1/2ன்னு வருது. இது பண்ணும்போது யூசிங் லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது? 2/-1ன்னு வருது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இப்ப வந்து பவர் மைனஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா கவனிங்க. இது வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா வந்து பேஸ் வந்து மைனஸா இருந்ததுன்னா அப்படின்னு வந்து சிலர் தப்பா எடுத்துக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இங்க வந்து என்னது? பவர் மைனஸா இருக்கு. சோ பவர் மைனஸா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? we have to take the reciprocal of the base. ஓகே. பவர் வந்து நம்ம பாசிட்டிவ் ஆக்கணும். பவர் மைனஸா இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? we have to bring the power to positive value. பவரை வந்து எப்படி பாசிட்டிவ் ஆக்குறது? யூ ஹாவ் டு டேக் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த பேஸ். பவரை பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கு பேஸை வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டு பவரை வந்து பிளஸ் வேல்யூ போட்டுக்கலாம். அதானே இங்க கொடுத்துருக்காங்க. சோ இப்ப 2/-1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பவர் என்னவா இருக்குது? நெகட்டிவா இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? பேஸை வந்து ரெசிப்ரோக்கல் எடுக்கணும்னு சொன்னேன். சோ 2ஓட ரெசிப்ரோக்கல் என்ன? 1/2. இத மாதிரி நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா பவர் என்னவாயிடும்? பிளஸ் ஆயிடும். சோ -1 will become +1. புரிஞ்சுதா? இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. 2/-5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது -1க்கு மட்டும் அப்ளிகபிள் இல்ல, எனி நம்பருக்கு அது வந்து அப்ளிகபிள். இப்ப 2/-5 இருக்கு. பவர் வந்து மைனஸா இருக்கு. பவர் மைனஸா இருந்தா என்ன பண்ணணும்னு சொன்னேன்? we have to take the reciprocal of the base. பேஸ் என்னது இங்க? 2. சோ அது 2ஓட ரெசிப்ரோக்கல் என்ன? 1/2. 1/2 போட்டுட்டு இப்ப பவரை வந்து பாசிட்டிவ் பவர் போட்டுக்கலாம். சோ இது எப்படி எழுதலாம்? 1/2 raised to the power 5ன்னு எழுதிடலாம். பவர் வந்து இப்ப பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ஓகேவா? பவர் நெகட்டிவா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேஸ வந்து ரெசிப்ரோக்கல் எடுங்க. எடுத்துட்டு பவரை பாசிட்டிவா எழுதிக்கங்க. அவ்வளவுதான். இஸ் இட் கிளியர்? இப்ப நெக்ஸ்ட். இப்ப இதே 2/4 வந்து நான் என்ன பண்ண போறேன்? 10 டைம்ஸ் ஹாஃப் பண்ண போறேன். I am going to halve it 10 times. Halved 10 times. அப்படின்றத வந்து நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ 2/4 into 1/2 raised to the power 10ன்னு எழுதலாமா? ஓகே. இன் டிவிஷன் ஃபார்ம்ல எழுதணும்னா 2/4 divided by 2/10ன்னு எழுதலாம். கரெக்ட்? halved 10 timesனா என்ன அர்த்தம்? டிவிஷன் by 2 10 timesனு அர்த்தம். ஓகே. இப்போ வந்து லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் அப்ளை பண்ணலாமா? 2/4 divided by 2/10. அப்ப என்ன அர்த்தம்? when the bases are same, subtract the powers for division. So 2/4 minus 10ன்னு வரும். அப்ப என்ன வரும்? 2/10 minus 4 எவ்வளோ? 6. இதுல bigger number 10. 10ஓட சைன் என்ன? மைனஸ். so it will be 2/-6ன்னு வரும். கரெக்டா? so 2/-6 is the answer. இப்ப 2/-6ன்றது நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ நெகட்டிவ் பவர் இருக்கா? நெகட்டிவ் பவர் இருந்தா நம்ம எப்படி எழுதலாம்னு சொன்னேன் நானு? you have to take the reciprocal of the base and put the positive power. So base என்னது? 2. 2ஓட reciprocal என்ன? 1/2 raised to the power -6ன்றது +6ன்னு ஆயிடும். Is that clear? Okay. Next. இப்ப 10^-3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10^-3ன்னு இருக்கு. அதை நம்ம எப்படி எழுதலாம்? பவர் வந்து மைனஸா இருக்கு. பவர் மைனஸா இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? you have to take the reciprocal of the base. பேஸ் என்னது? 10. 10ஓட ரெசிப்ரோக்கல் என்ன? 1/10. 1/10 whole power 3ன்னு எழுதலாம். ஓகேவா? இல்லனா 1/10^3ன்னு எழுதலாம். 10க்குள்ளேயும் இந்த 3 வந்து கொண்டு வரலாம். 1/3 is 1 only. அதனால 10க்கு மட்டும் நான் பவர் போட்டிருக்கேன். 10^3ன்னு எழுதிடலாம். ஓகேவா? இது புரிஞ்சுதா? இப்போ இதை நான் வந்து ஃபர்தரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன் வந்து 10 இப்ப 10^-3 is equal to 10^3 1/10^3 அப்படின்ற மாதிரி நம்ம எழுதணும். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து 7^-2 இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இது எப்படி எழுதணும்? இதுலயும் வந்து பவர் வந்து மைனஸா இருக்கா? அப்ப என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு டேக் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த பேஸ். பேஸ் இங்க 7. 7ஓட ரெசிப்ரோக்கல் என்ன? 1/7. 1/7 ஹோல் பவர் minus 2ன்றது இப்ப plus 2 ஆயிடுது. ஓகே, so 1 power 2 வந்து is obviously 1. அதனால 1 அப்படியே போட்டுட்டு by 7 power 2ன்னு எழுதிக்கிறேன். புரிஞ்சுதா? இப்போ 10 power 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம மைனஸா இருந்ததுன்னா இப்படி வருதுன்னு பாக்குறோம். இப்போ பிளஸ்ஸா இருக்கு. பிளஸ்ஸா இருக்கிறத நான் இந்த 10 power 3ன்றத 1/10 power minus 3ன்னு எழுத முடியுமா? சொல்லுங்க. let us check. ஓகேவா? இப்ப 10 power minus 3 எடுத்துக்கலாம். 1/10 power minus 3 எடுத்துக்கலாம். இது எப்படி எழுதலாம் நம்ம? 1/10 power 3ன்னு எழுதலாமா? ஓகே, so 10 power minus 3ன்றது என்னது? எப்பயுமே வந்து பவர் மைனஸா இருந்ததுன்னா you have to take the reciprocal of the base. இப்ப 10ஓட reciprocal என்ன? 1/10. அப்ப பிளஸ் 3 ஆயிடும் பவர். அப்ப 1/1/10 ஆயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 divided by 1/10 power 3 ஆயிடும். கரெக்டா? 10 power 3 ஆயிடுச்சா? So 1 divided by 1/10 power 3னா டிவிஷனுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கணும். 1/10 power 3க்கு ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிட்டு மல்டிப்ளை பண்ணணும். அதுதானே டிவிஷனோட ரூல். நம்ம வந்து ஃபிராக்ஷன்ஸ்ல எல்லாம் படிச்சிருக்கோம். டிவைட் பண்ணணும்னா என்னன்னு? யூ ஹாவ் டு டேக் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த செகண்ட் நம்பர் இல்லையா டிவிஷனுக்கு. ஸோ செகண்ட் நம்பருக்கு நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா எடுத்தோம் 1/10 power 3க்கு ரெசிப்ரோக்கல் என்ன? 10 power 3/1. அதுக்கப்புறம் டிவிஷன்றதை நம்ம மல்டிப்ளிகேஷனா மாத்திடுவோம். இதுதான் வந்து நம்ம ஃபிராக்ஷன்ல படிச்சிருக்கோம் இல்லையா? எப்படி வந்து டிவைட் பண்ணணும் அப்படின்றத. ஸோ இப்போ என்ன வரும்? 1 into 10 power 3 என்ன? உங்களுக்கு 10 power 3னே வந்துருச்சு. அப்போ 10 power minus 3ன்றதை நம்ம எப்படி எழுதலாம்? 1/10 power 10 power 3ன்றதை நம்ம எப்படி எழுதலாம்? 1/10 power minus 3ன்னு we can write it. அதே மாதிரி 7 power 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி எழுதலாம்? 1/7 power minus 2ன்னு எழுதலாம். ஒன்னும் கிடையாது. நம்ம இப்ப ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா பவரை வந்து சேஞ்ச் பண்ணணும். அவ்வளவுதான். இந்த கான்செப்ட சொல்றதுக்காக தான் இவ்ளோ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது. 7 power 2ன்னு இருந்ததுன்னா கேன் பி ரிட்டன் as 1/7 power minus 2. இப்ப 8 power 6ன்னு இருந்ததுன்னா ஜஸ்ட் டேக் த ரெசிப்ரோக்கல் 1/8. அப்ப பவர் என்ன ஆகும்? பிளஸ் பவரா இருந்ததுன்னா மைனஸ் ஆகும், மைனஸ் பவரா இருந்ததுன்னா பிளஸ் பவர் ஆயிடும். அவ்வளவுதான். ஓகே, இப்ப இதுவே வந்து 8 power minus 6 இருக்குதுன்னா எப்படி எழுதுவோம்? 1/8 power 6ன்னு எழுதுவோம். டேக் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த பேஸ், சேஞ்ச் த சைன் ஆஃப் தி பவர். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, ரெசிப்ரோக்கல் எடுக்கணும்னா இப்போ ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பரை இன் அனதர் வே எப்படி எழுதுவீங்க? ஒரு எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம்ல ஒரு நம்பர் இருக்கு. அதை வந்து இன் அனதர் வே எப்படி எழுதலாம்? பேஸ வந்து ரெசிப்ரோக்கல் எடுங்க, பவருக்கு வந்து சைனை மாத்துங்க. அவ்வளவுதான், இதுதான் ரூல். ஓகேவா? இப்போ 4 power aன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 power aன்றது நம்ம எப்படி எழுதலாம்? in another way of writing, பேஸ ரெசிப்ரோக்கல் எடுக்கணும்னு சொன்னேன். so 1/4. பவரை என்ன பண்ணணும்? சைன் மாத்தணும், which will give you minus a. ஓகே, இதை வந்து in general எழுதலாமா? n power minus a. இது எப்படி எழுதுவீங்க? 1/n. பவரை வந்து மைனஸ் இருந்ததுன்னா பிளஸ், பிளஸ் இருந்ததுன்னா மைனஸ். கரெக்ட்? சோ இப்ப மைனஸ் இருக்கு, அதனால n power aன்னு எழுதலாம். இதே n power aன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெசிப்ரோக்கல் எடுக்கலாமா? 1/n. பவர் என்ன பண்ணணும்? பிளஸ் இருந்ததுன்னா மைனஸ், மைனஸ் இருந்ததுன்னா பிளஸ். இங்க பிளஸ் இருக்கு, அதனால மைனஸ் ஏன்னு எழுதுறேன். அவ்வளவுதான். இங்கேயும் வந்து என்னோட வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஏன் என்னோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0? ஏன்னா டிவிஷன் பை 0 இஸ் அன்டிஃபைன்ட். ஓகே, அதனால என்னோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த அசம்ஷன்ஸை மேக் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து சிம்பிளா அந்த லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் நம்ம படிச்ச அந்த 3 எக்ஸ்போனன்ஷியல் லாஸையும் ஒரு முறை வந்து ஜஸ்ட் ரீகேப் பண்ணலாம். n raised to the power a into n raised to the power b. எவ்வளவு வரும்? Bases are same, we will add the powers. n power a plus b. Next, powers of powers. Second rule. Powers of powers, n power a whole power b. இப்படியும் எழுதலாம். n power b whole power a. அந்த ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா? abன்ற நம்பருக்கு உரிய ஃபேக்டர்ஸ் a and b ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கங்க அப்படின்ட்டு நான் வந்து ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன்ல, அந்த லா இது. powers of powers. What we will do? We will multiply the powers n power ab. Okay. Third law என்னது? When the powers are same, we will multiply or divide the bases accordingly. Correct? So, a power m into b power m. இப்ப என்ன இருக்கு? பவர்ஸ் வந்து சேமா இருக்கு. அப்ப நம்ம எப்படி எழுதலாம்? a into b
ஹோல் பவர் எம்னு எழுதலாம். அண்ட் ஃபார் டிவிஷன் எப்படி எழுதுவீங்க நம்ம a பவர் m டிவைடட் பை b பவர் mனு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப a பை b ஹோல் பவர் mனு எழுதுவோம். ஓகே, திஸ் இஸ் தேர்ட் லா. இப்ப நம்ம இந்த லா இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் லா n பவர் a இன்டு n பவர் b க்கு பதில் டிவிஷன் படிச்சோம் இல்லையா, அந்த லாவை இங்க எழுதிடுறேன். ஓகே, n பவர் a divided by n power b which is equal to n power a minus b. For division we will subtract the powers. ஓகேவா? இப்போ வந்து ஏவும் பியும் இது வரைக்கும் நம்ம கவுண்டிங் நம்பர்ஸ் தான் படிச்சோம். அது ஒரு எனி இன்டீஜரா இருக்கு, அது ஒரு நெகட்டிவ் வேல்யூவா கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க. நெகட்டிவ் வேல்யூ கவுண்டிங் நம்பர்ஸ்னா 1 2 3 4 அப்படிதான் வரும். இன்டீஜர்னா பாசிட்டிவ் வேல்யூ வரும், நெகட்டிவ் வேல்யூ வரும். அப்படி வந்தாலும் நம்மளால கால்குலேட் பண்ண முடியுமா? we can calculate it. ஏன்னா வந்து நம்மளுக்கு இன்டீஜர் அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் தெரியும். அதை வச்சுட்டு இந்த லாவோட பேசிக்ஸ் இதுதான். இந்த லா ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் இப்ப சொல்லியிருக்கோம் இல்லையா, அதோட பேசிக்ஸ் இதுதான். இந்த லாஸை வச்சு நம்ம வந்து அது எனி இன்டீஜரா இருந்தாலும் we can calculate it. கரெக்டா? இந்த ஃபார்முலா வந்து அதுக்கு வந்து அப்ளிகபிளா தான் இருக்கும். இதை வச்சுட்டு நம்ம இப்ப வந்து சில சம்ஸ் போடலாம். நெக்ஸ்ட் இந்த லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் வச்சு நம்ம சில ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ரைட் ஈக்குவலன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன் 2 power minus 4. This is in page number 29. Okay, இப்போ 2 power minus 4. இப்போ பவர் வந்து நெகட்டிவா இருந்தா என்ன பண்ணணும் நம்ம? We have to take the reciprocal of the base. Base உடைய reciprocal எடுக்கணும். Here base is 2. So அதோட reciprocal எடுத்தோம்னா 1 by 2 வரும். அதுக்கப்புறமா common power. Power வந்து பாசிட்டிவ் ஆக்கி போட்டுறணும், which is 4. So 1 by 2 power 4. 2 power 4 na enna 2 into 2 into 2 into 2 which is 16. 2 power 4 வந்து 16ன்றது சட்டுன்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும். 2 power 5 32, 2 power 3 8 அது மாதிரி சட்டுன்னு சொல்ல தெரியணும். So 1 by 16 is the answer. Second subdivision 10 power minus 5. So இதுலயும் வந்து பவர் வந்து நெகட்டிவா இருக்குது. Take the reciprocal of the base. So 10 ஓட reciprocal வந்து 1 by 10 power minus 5ன்றது plus 5 ஆயிடும் reciprocal எடுத்த உடனே. So 1 by 10 power 5 வரும். 10 power 5 ஒன்னும் கிடையாது. எத்தனை பவர் வந்து எவ்வளவு இருக்கோ அத்தனை ஜீரோஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து 10க்கு வந்து நம்ம சால்வ் பண்றது. So it is 1 by 1 2 3 4 5. 1 by which is 1 lakh ன்னு வரும். Third subdivision minus 7 power minus 2. ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். பவரும் நெகட்டிவ்ல இருக்கு, பேஸும் நெகட்டிவா இருக்கு. ஓகே, ஆனா நம்ம வந்து பவரை தான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஆக்கணும். பவரை பாசிட்டிவ் ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு டேக் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த பேஸ். இதுல பேஸ் என்னது? -7 ஆஸ் அ ஹோல் தான் பேஸ். அப்ப 1 by -7 ஹோல் பவர் 2ன்னு வந்துருமா? இப்ப நம்ம எப்பயுமே வந்து டினாமினேட்டர்ல மைனஸ் வச்சிருக்க மாட்டோம். ஸோ -1 by 7 ஹோல் பவர் 2ன்னு வருது. கரெக்டா? இப்ப நம்ம வந்து பவரை வந்து பாசிட்டிவா ஆக்கியாச்சு. இப்ப இதை சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதணும்னா பவர் வந்து உங்களுக்கு ஈவனா இருந்ததுன்னா, ஆல்ரெடி நான் முந்தின வீடியோல சொல்லியிருக்கேன், பவர் ஈவனா இருந்ததுன்னா ஃபார் நெகட்டிவ் நம்பர்ஸ் த ஆன்சர் வில் பி பாசிட்டிவ். ஓகேவா? பவர் வந்து ஆடா இருந்ததுன்னா ஃபார் நெகட்டிவ் நம்பர்ஸ் த ஆன்சர் வில் பி நெகட்டிவ். இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பவர் பாருங்க, பவர் இஸ் ஈவன். ஈவன் பவருக்கு வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். ஸோ 1 ஸ்கொயர் இதை நம்ம பிரிச்சு எழுதணும்னா -1 ஸ்கொயர் பை 7 ஸ்கொயர்னு வரும். தனித்தனியா பிரிச்சு எழுதிக்கலாம் நம்ம. இது மாதிரி ஒரு ஃபிராக்ஷனுக்கு வந்து பவர் இருந்ததுன்னா அந்த பவரை வந்து நியூமரேட்டருக்கு தனியா எழுதிக்கலாம், டினாமினேட்டருக்கு நம்ம தனியா எழுதிக்கலாம். இப்ப வந்து -1 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? ஆஸ் பவர் இஸ் ஈவன் நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். ஸோ 1 by 7 ஸ்கொயர் எவ்வளோ? 49. ஸோ த ஆன்சர் இஸ் 1 by 49. இப்ப இன்னொரு சம் பார்க்கலாம். ஃபோர்த் சப்டிவிஷன் -5 ஹோல் பவர் -3. ஓகே, இப்போ பவரை வந்து நம்ம பாசிட்டிவ் ஆக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? பேஸை வந்து ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஸோ -5க்கு வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா 1 by -5ன்னு வரும். அப்புறமா வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? அந்த டினாமினேட்டர்ல இருக்க மைனஸை நியூமரேட்டருக்கு நம்ம கொண்டு போவோம். அதுக்கு நம்ம டைரக்டா என்ன பண்ணிடலாம்? -1 by 5னே எழுதிடலாம். புரிஞ்சுதா? இது -5ஓட ரெசிப்ரோக்கல் வந்து -1 by 5 பவர் 3. இப்ப பவர் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. இப்ப நெக்ஸ்ட் நியூமரேட்டருக்கு தனியா டினாமினேட்டருக்கு தனியா நம்ம பவரை வந்து ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். ஸோ -1 by 3 -1 power 3 டிவைடட் பை 5 power 3ன்னு எழுதிக்கலாம்.
ஓகே, மைனஸ் 1/3. இப்ப பாத்தீங்கன்னா பவர் வந்து உங்களுக்கு ஆடா இருக்கு. பவர் ஆடா இருந்ததுன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு நம்மளுக்கு வர ஆன்சர் எப்படி இருக்கும்? நெகட்டிவா தான் இருக்கும். ஸோ இட் இஸ் -1 by 5 cube எவ்வளோ? 5 into 5 into 5 which is 125. So the answer is -1 by 125. Clear? இப்ப fifth subdivision 10 power -100. ஓகே, இதை வந்து நம்ம ஃபுல்லா எழுத முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? பவரை மட்டும் நம்ம வந்து பாசிட்டிவ் ஆக்கிடலாம். பவரை பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? டேக் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த பேஸ் விச் இஸ் 1/10 ஹோல் பவர் 100 இல்லனா 1/10 100ன்னு எழுதிக்கணும். கிளியர்? இப்ப நெக்ஸ்ட் இந்த ரெண்டு கொஸ்டின்ஸுமே வந்து நம்மளுக்கு பேஜ் நம்பர் 29ல இருக்கு. Simplify and write the answers in exponential form. Exponential formல தான் எழுத சொல்லிருக்காங்க. So laws of exponents we are going to apply. ஓகேவா? First subdivision 2 power -4 into 2 power 7. இப்ப பாத்தீங்கன்னா the bases are same. For multiplication what we have to do? We have to add the powers இல்லையா? பேஸ வந்து காமனா போட்டுட்டு 2 power -4 plus 7ன்னு போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்ப ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் எனி இன்டிஜரா இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு we can apply. இந்த பேசிக் ரூலை ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ ஜஸ்ட் அந்த ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ எழுதி யூ ஜஸ்ட் ஆட், அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப -4 plus 7 இருக்கு. டிஃபரண்ட் சைன்னா நம்ம என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு சப்ட்ராக்ட் அண்ட் புட் த சைன் ஆஃப் த பிகர் நம்பர் இல்லையா? அப்ப -4 plus 1 டிஃபரண்ட் சைன். அப்ப சப்ட்ராக்ட் பண்ணுங்க, பேஸ எழுதிக்கங்க. இப்ப சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வருது? 7 - 4 is 3. So 2 power 3ன்னு எழுதிக்கங்க. சைன் என்னது? பிகர் நம்பர் சைனை போடணும். பிகர் நம்பர் என்ன? 7. ஸோ பிகர் நம்பர் சைன் இஸ் பிளஸ், அதனால 2 power 3ன்னு தான் வரும். இதை வந்து நீங்க ஃபர்தரா சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க வேணாம். ஏன்னா அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ரைட் இட் இன் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ் இட் இஸ் we can just leave. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? சப்டிவிஷன் நம்பர் 2 3 power 2 into 3 power -5 into 3 power 6. இப்ப bases சேமா? நம்ம என்ன பண்ணலாம்? we can just add the powers. 3 power 2 -5 plus 6. ஓகேவா? இப்போ 2ம் 6ம் பாசிட்டிவ் வேல்யூஸ், கரெக்டா? 5 மட்டும் மைனஸ்ல இருக்கு. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுவோம். 2வையும் 6ஐயும் நான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போறேன். ஏன்னா இது ரெண்டும் பாசிட்டிவ் வேல்யூஸ்ன்றதுனால இப்ப -5 இருக்கிறனால இந்த மைனஸ் வந்து 5க்கு மட்டும்தான், 2க்கும் 6க்கும் கிடையாது. 2ம் 6ம் பாசிட்டிவ் வேல்யூஸ். இப்ப 2க்கு சைனே இல்லையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். சைனே இல்லைன்னா அதுக்கு பேர் வந்து பிளஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப இந்த இடத்துலயும் சைன் இல்லை, நம்ம அப்படியே தானே போட்டிருக்கோம். ஓகே, ஸோ 2 - 5 plus 6. இப்ப 2வையும் 6ஐயும் நான் ஆட் பண்ணேன்னா 2 plus 6 is 8. ஸோ 3 power 8. இப்ப -5 இருக்கு, அதை அப்படியே போட்டுக்கோங்க. நவ் 3 power 8 - 5 என்ன? 3. அண்ட் பிகர் நம்பர் வந்து 8ன்றனால அதோட சைன் வந்து பிளஸ். ஒரு சைனும் இல்லைன்னா அது பிளஸ்ன்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் 3 power 3. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் நம்பர் 3 p power 3 into p power -10. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா பேசஸ் வந்து ரெண்டுத்துக்குமே சேமா இருக்கு. ஸோ பேஸ் அப்படியே போட்டுக்காங்க. நெக்ஸ்ட் பவர்ஸ் வந்து நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? 3 - 10. 3 - 10 எவ்வளோ? p பேஸ் அப்படியே போட்டுக்கோங்க. 10 - 3 வந்து 7. இதுல பிகர் நம்பர் எது? 10 தான் பிகர் நம்பர். அதோட சைன் என்ன? மைனஸ். ஸோ p பவர் -7ன்னு வருது. இப்ப இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து மைனஸ்ல வந்ததுன்னா நம்ம அதை அப்படியே விடக்கூடாது. யூ ஹாவ் டு மேக் த பவர் பாசிட்டிவ். எப்படி பவரை வந்து பாசிட்டிவ் ஆக்குறது? டேக் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த பேஸ். பேஸ் என்னது? p. ஸோ ரெசிப்ரோக்கல் ஆஃப் p என்ன? 1/p. 1/p பவர் 7. இது நீங்க இப்படியும் எழுதலாம். 1/p ஹோல் பவர் 7ன்னு எழுதிட்டு அதுக்கப்புறமா 7 வந்து நீங்க உள்ள கொண்டு போலாம். ஸோ 1/p பவர் 7ன்னு வரும். கிளியர்? நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் 2 power 4 into -4 power -2. ஓகே, இப்ப இதுல நம்ம எந்த லாவும் அப்ளை பண்ண முடியாது, கரெக்டா? -4ன்னு இருக்கு, இந்த இடத்துல 2ன்னு இருக்கு. பேசஸ் டிஃபரெண்டா இருக்கு. ஆனா 4ன்னு இருக்கிறனால நம்ம வந்து பேஸ் 2 வர மாதிரி 4 ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். ஏன்னா 4ஓட ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா 2 into 2ன்னு வருமா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதுறதுக்கு we have the possibility. கரெக்ட்? இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இந்த 2 power 4 அப்படியே எழுதிக்கிறேன். இன்டூ -4 raised to the power -2ன்னு இருக்குல்ல, இது இந்த -2 பவர் இருக்குல்ல. சோ நான் இப்ப என்ன பண்ண போறேன்? ரெசிப்ரோக்கல் ஆஃப் த பேஸ் எடுக்க போறேன் டு மேக் த பவர் பாசிட்டிவ்.
அப்ப என்ன வரும் 1 by -4 ஹோல் பவர் -2ன்னு வருது. கரெக்டா? இப்போ -4ன்றத நான் என்ன எழுத போறேன்னா 2 power 4 இருக்குல்ல, 2 power 4ன்றத நான் வந்து 2 into 2 into 2 into 2ன்னு எழுதிக்கிறேன். into raised to the power -2 வராது, இந்த இடத்துல +2ன்னு ஆயிடும். ஏன்னா நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டோம், அதனால +2ன்னு நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ 1 by -4 நான் என்ன பண்ண போறேன், 2 times மல்டிப்ளை பண்ண போறேன். 1 into 1 1 ஸ்கொயர்ன்றது என்னது 2 power 4 into 1 power 2 by -4 power 2 இல்லையா? சோ 2 power 4 எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டேன், 1 எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டேன், by -4 power 2னா -4 into -4. கரெக்டா? இப்ப என்ன பண்ணலாம், இத பிராக்கெட்ல போட்டுக்கலாம். இப்ப மைனஸ் இன்டு மைனஸ் வில் பி பிளஸ்ஸா, கேன்சல் ஆயிடும். மைனஸ் வந்து கேன்சல் ஆயிடும். இப்ப 2 2s are 4, அதை கேன்சல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் 2 2s are 4, அதையும் கேன்சல் பண்ணிட்டேன். சோ தி ஆன்சர் வில் பி 1. கரெக்ட்? இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் நான் சொல்லி கொடுக்குறேன், இது வந்து இன்னும் ஈஸியா இருக்கும். இந்த மெத்தட் 2 power 4ன்னு போட்டுக்கோங்க, இன்டு இது வந்து as it is -4 raised to the power -2ன்றத நான் எப்படி எழுத போறேன், 1 by -4 whole power +2ன்னு நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்ப என்ன பண்ணலாம், இந்த 2 power 4 into இந்த -4ன்னு இருக்கு இல்லையா, இந்த -4 நம்ம எப்படி எழுதலாம், -2 into -2ன்னு எழுதலாம். கரெக்டா? whole power 2. ஓகே, so -2 into -2ன்றதை எப்படி எழுதலாம், 2 power 4 into 1 by -2 the whole squareன்னு எழுதலாமா? -2 the whole square the whole power 2ன்னு எழுதலாம். கரெக்டா? -2 into -2னா -2 is multiplied by itself 2 times. அதனால என்ன பண்ணலாம், -2 power 2ன்னு எழுதிடலாம். அதுக்கப்புறம் காமனா நம்மளுக்கு ஒரு power 2 இருக்கு, அந்த 2வையும் நம்ம எழுதிடலாம். ஓகே, இப்போ -2க்கு ஸ்கொயரா இருக்கிறனால ஃபைனல் ஆன்சர் வந்து எப்படினாலும் நம்மளுக்கு பிளஸ் தான் வரும். அதனால என்ன பண்ணலாம், 2 power 4 into 1 by 2 power 2 whole power 2ன்னு எழுதலாம். இந்த மைனஸை இந்த இடத்துல விட்டுட்டேன். ஏன் மைனஸை விட்டுட்டேன், இப்போ -2ஓட பவர் வந்து ஈவனா இருக்கிறனால ஃபைனல் ஆன்சர் எப்படினாலும் நம்மளுக்கு பிளஸ்ல தான் வரும். அதனால இங்கேயே நான் மைனஸை கட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ 2 power 4 into 1 by 2 power 2 whole power 2. இப்ப 2 என்ன பண்றேன், இந்த காமனா பவர் 2 இருக்கு இல்லையா, அதை வந்து நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் கொண்டு வரேன். நியூமரேட்டர் 1 ஸ்கொயர்னு வருமா, 1 ஸ்கொயர் இஸ் 1, அதை அப்படியே போட்டுட்டேன். நெக்ஸ்ட் டினாமினேட்டருக்கு வாங்க, 2 ஸ்கொயர்னு இருக்கு, 2 ஸ்கொயர் ஹோல் பவர் 2. இப்ப இது என்னது, பவர்ஸ் ஆஃப் பவர்ஸ். பவர்ஸ் ஆஃப் பவர்ஸ்னா நம்ம என்ன பண்ணலாம், we can just multiply the powers. கரெக்டா? so 2 power 4 into 1 by powers of powers multiply the power, 2 2s are 4, அப்ப 2 power 4ன்னு வந்துரும். இப்ப இந்த 2 power 4ம் இந்த 2 power 4ம் கேன்சல் ஆயிடும். so we will get the answer as 1. ஓகே, இந்த 2 மெத்தட்ஸ்ல எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. is that clear? இப்போ next sum, the last one, the fifth subdivision, 8 power p into 8 power q. இப்ப பேசஸ் சேமா இருக்கா, சோ பேஸ காமனா எழுதிக்கங்க. மல்டிப்ளிகேஷனுக்கு பேசஸ் சேமா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், we will just add the powers. சோ என்ன பண்ணணும், p plus q. அவ்வளவுதான் ஆன்சரு. இதுக்கு மேல வந்து ஃபர்தரா வந்து நம்ம போடணும்னா இது 8 into 8 p plus qன்றது ஒரு ஆன்சர். ஓகேவா? as it is correct. இத வேற எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு 8ன்றது எப்படி எழுதலாம், 8 வந்து நீங்க பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணி பாருங்க. இட் இஸ் 2 power 3. 8 can be written as 2 power 3. அதனால எப்படி எழுதலாம், 2 power 3 whole power p plus qன்னு எழுதலாம். புரிஞ்சுதா? இது 8 power p plus q வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப 8 நான் எப்படி எழுத போறேன், இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் 2 power 3ன்னு எழுதலாம். அதுக்கு ஒரு பவர் இருக்கா, p plus qன்னு, அதை நான் வெளியே போட்டிருக்கேன். இப்ப என்ன பண்ணணும், பவர்ஸ் ஆஃப் பவர்ஸ்னா we have to multiply the powers. 2 power 3 into p plus q. இதுல காமனா எல்லாரும் பண்ற மிஸ்டேக் என்னன்னா 3p plus qன்னு பிராக்கெட் போடாம போடுவாங்க. பிராக்கெட் போடாம போட்டா தட் இஸ் அப்சல்யூட்லி ராங். பிராக்கெட் போட்டுட்டு 3 போடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, this 3 should be multiplied with p as well as q. p plus qன்னு 2 டேர்ம் இருக்கு, அந்த 2 டேர்மோடைய இந்த 3ய நாம மல்டிப்ளை பண்ணணும். which gives me 2 power 3 into p will be 3p plus 3 into q will be 3q.
டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகேயா? 3 should be multiplied with each term, which is 2 power 3p plus 3q அப்படின்னு எழுதணும். ஓகேவா? 2 power 3p plus 3q. இல்ல காமனா ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரியே ஆர்னு போட்டுக்கிறேன். இதோட நிறுத்தினா கூட ஒன்றும் தப்பு இல்லை. 2 power 3 into p plus qன்னு எழுதலாம். இது ரெண்டுத்துல நீங்க எப்படி எழுதினாலும் அது கரெக்ட். சம்டைம்ஸ் வந்து 8 into p plus q கூட அக்செப்டபிள் இஃப் இட் இஸ் a 1 marker. சப்போஸ் 2 மார்க்கர்ல எல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா இது மாதிரி ஸ்பிளிட் பண்ணி தான் எழுதணும். இல்லைன்னா they will give only half a mark. Am I clear? நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பவர் லைன். ஓகே, இப்போ இதுல வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த டயக்ராம் வந்து பவர் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. லெட் அஸ் அரேஞ்ச் த பவர்ஸ் ஆஃப் 4 along a line. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். எந்த நம்பர் எடுத்தாலும் அந்த பேஸ் வேல்யூ வச்சுட்டு அதோட டிஃப்ரெண்ட் பவர்ஸோடைய வேல்யூஸை வந்து ரைட் சைட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட்ல வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர் எழுதியிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் நம்பர் எடுத்துட்டு, இப்போ இந்த கேஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 4ன்ற ஒரு நம்பர் எடுத்துட்டு ஒரு 4ன்ற ஒரு பேஸ் வேல்யூ எடுத்துட்டு அதோடைய டிஃப்ரெண்ட் பவர்ஸுக்கு வேல்யூ என்ன அப்படின்றத வந்து ரைட் சைட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4 power 8ன்னு எடுத்துக்கோங்க. 4 power 8ஓட வேல்யூ வந்து 65,536. ஓகே, அதே மாதிரி 4 power 7க்கு 4 power 6க்கு அதே மாதிரி கொடுத்துட்டு கீழே 4 power 0 is equal to 1. 4 power minus 1 என்னது? You have to take the reciprocal இல்லையா? Reciprocal of the base which is 1/4. அதே மாதிரி 4 power minus 2 என்ன? 4க்கு வந்து ரெசிப்ராக்கல் எடுக்கணும், 1/4ன்னு வரும். அப்புறம் அதோடைய பாசிட்டிவ் பவரை எழுதிக்கணும். ஸோ பவர் 2, 4 பவர் 1/4 பவர் 2னா 1/16 அப்படின்னு வந்துடும். ஓகேயா? இப்போ இந்த லைனை வந்து லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ 4 power 6ஓட வேல்யூ பாருங்க. 4 power 6ஓட வேல்யூ 4096. ஓகேவா? ஸோ 4 power 6 தென் 4 power 8க்கு போகணும்னா 4 power 6ல இருந்து 4 power 8க்கு போகணும்னா அப்ப வந்து from 4 power 6 to 4 power 8 நீங்க போகணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா you have to multiply 4 power 6 with 1 2 இல்லையா? 4 power 2. 4 power 6ஓடைய 4 power 2 நீங்க மல்டிப்ளை பண்ணாதான் உங்களுக்கு 4 power 8 வரும். ஏன்னா பேசஸ் சேமா இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? பவர்ஸ் ஆட் பண்ணணும். 6 plus 2 is equal to 8. ஸோ 4 power 8 வரணும்னா நம்ம 4 power 6ஓடைய 2 டைம்ஸ் வந்து நம்ம 4 வந்து மல்டிப்ளை பண்ணணும். 4 power 6ஓட 2 டைம்ஸ் வந்து நம்ம 2 டைம்ஸ் 4 மல்டிப்ளை பண்ணக்கூடாது. 4 வந்து 4 வந்து 2 தடவை யூ ஹாவ் டு மல்டிப்ளை இட். மீனிங் 4 power 2ஓட 4 power 6 மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர் பாத்தீங்கன்னா 4 power 2, அதாவது 2 முறை நீங்க 4 மல்டிப்ளை பண்ணா போதும். அதே இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்சுவல் வேல்யூ பாத்தீங்கன்னா 16ஓட மல்டிப்ளை பண்ணணும் அந்த நம்பரை. 4 power 6 எவ்வளோ? 4096. அதோட நம்ம 16 மல்டிப்ளை பண்ணாதான் 65,536ன்னு வரும். ஓகே, இது வந்து அப்போ 4 power 8ன்றது எத்தனை டைம்ஸ் ஆஃப் 4 power 6? 4 power 8ன்றது how many times of 4 power 6 அப்படின்னு கேட்டா நீங்க மொத்தம் எத்தனை தடவை நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணணும்? 2 times 4 வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 power 2 into 4 power 6. அப்போ 4 power 2 times of 4 power 6 is 4 power 8. ஓகேயா? 4 power 2 times of 4 power 6 is 4 power 8. டைம்ஸ்னா என்ன? ஒன்னும் இல்ல, மல்டிப்ளை. கரெக்டா? இது வந்து இப்ப நம்ம சின்ன வேல்யூல இருந்து பெரிய வேல்யூ போகும்போது எத்தனை டைம்ஸ் போது நம்ம மல்டிப்ளை பண்றோம். இதே பெருசுல இருந்து சின்னதுக்கு வரும். இப்ப அதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல கொடுத்துருக்காங்க. லெட் மீ எரேஸ் ஆல் திஸ். ஓகே, இப்போ 4 power 8ல இருந்து நான் 4 power 7 வரணும்னா நான் என்ன பண்ணணும்? ஒரு தடவை 4ஆல டிவைட் பண்ணா போதும். 4 power 8ல இருந்து 4 power 7 வரணும்னா நான் 1 டைம் 4ஆல டிவைட் பண்ணா போதும். அதாவது ஹையர் வேல்யூல இருந்து லோயர் வேல்யூக்கு வரதுக்கு 1 டைம் 4ஆல டிவைட் பண்ணா போதும். 1 டைம் 4ஆல டிவைட் பண்றதுனா என்ன? 4 power 1ஆல டிவைட் பண்ணா போதும்னு அர்த்தம். ஸோ 4 power 8 டிவைடட் பை 4 power 1 பண்ணா எனக்கு என்ன வந்துடும்? 4 power 7 வந்துடும். எப்படி? டிவைடட் பைனா என்ன பண்ணணும்? 4 power 8 minus 1 இல்லையா? டிவிஷன்னா என்ன பண்ணணும்? பவர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணணும். இந்த மாதிரி டிவைட் பண்ணா எனக்கு 4 power 7 வந்துடும். ஓகே, சோ இத வந்து எப்படி எழுதலாம்? டிவிஷனுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? அத்தனை டைம்ஸ் நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இது எப்படி அத்தனை டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்றோமோ அந்த மாதிரி அத்தனை டைம்ஸ் 4ஆல நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், இப்ப 4 power 5 இருக்கு. வாட் ஆர் த டிஃபரெண்ட் வேஸ் ஆஃப் ரைட்டிங் 4 power 5ன்னு பார்க்கலாம். 4 power 8 divided by 4 power 3ன்னு எழுதலாம். 4 power 5.
கரெக்டா? ஏன்னா 8 minus 3 is 5. அதே மாதிரி 4 power 3 into 4 power 2 எழுதலாம். 3 plus 2 is equal to 5. அதே மாதிரி 4 power 7 into 4 power minus 2 எழுதலாம். ஓகேவா? இப்ப இதுல மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கு. பவர்ஸ் பாத்தீங்கன்னா 7 minus 2 இருக்கிறனால you have to add the powers. 7 ஓட minus 2 வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணணும் என்ன வரும்? சைன்ஸ் வந்து டிஃபரெண்டா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆப்வியஸ்லி சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பிகர் நம்பர் சைன் போட்டுருவோம். ஸோ 4 பவர் 7 minus 2 is 5. பிகர் நம்பர் இஸ் 7. அதோட சைன் வந்து பிளஸ்ன்றனால நம்மளுக்கு 4 பவர் 5 வரும். இதுதான் டிஃபரெண்ட் வேஸ் ஆஃப் ரைட்டிங் 4 பவர் 5. இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ பார்க்கலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ பாத்தீங்கன்னா 4 பவர் 5 ஓட வேல்யூ 1024. இப்ப எனக்கு 1024 வரணும்னா நான் என்ன பண்ணணும்? 4 பவர் 8ல இருந்து 4 பவர் 3 டிவைட் பண்ணணும். 4 பவர் 8 ஓட வேல்யூ என்ன? 65,576. அதுதான் இங்க எழுதியிருக்கேன். 4 பவர் 3 ஓட வேல்யூ என்ன? எங்க இருக்கு 4 பவர் 3? இங்க இருக்கு. 3 ஓட வேல்யூ 64. அந்த வேல்யூ இங்க எழுதியிருக்கேன். சோ இப்படியும் எழுதலாம். நெக்ஸ்ட் 4 power 3 into 4 power 2. 4 power 3 is 64. 4 power 2 is 16. So 64 into 16 எழுதலாம். வேற என்ன? 4 power 7 into 4 power minus 2. 4 power 7 எவ்வளோ? Where is 4 power 7? இங்க இருக்கு. 16,384 இருக்கு. Into 4 power minus 2. 4 power minus 2 ஓட வேல்யூ இங்க கொடுத்திருக்காங்க. Which is 1 by 16. So 16,384 into 1 by 16 எழுதலாம். These are the different ways of writing. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் இன்னொன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ 4 power 3ல இருந்து இப்ப 4 power 1 இருக்கு. 4 power 3 to 4 power 1 வரணும்னா நான் என்ன பண்ணணும்? 16ஆல டிவைட் பண்ணணும். 16ஆல டிவைட் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? 2 times 4ஆல டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே? 4 power 3 to 4 power 1 வரணும்னா I have to divide by 4 2 times. ஃபர்ஸ்ட் 3ல இருந்து 2க்கு வரதுக்கு ஃபர்ஸ்ட் டிவைட் பை 4 பண்ணணும். அதுக்கு அப்புறம் 2ல இருந்து பவர் வந்து 1 வரதுக்கு ஒரு 4ஆல டிவைட் பண்ணணும். ஓகேவா? சோ 2 டைம்ஸ் நான் வந்து 4ஆல டிவைட் பண்ணணும். மீனிங் யூ ஹாவ் டு டிவைட் இட் பை 4 பவர் 2 அப்படின்னு அர்த்தம். ஓகே? இப்ப மல்டிப்ளை. இது டிவைட் பண்றதுனா இப்படி. மல்டிப்ளை பண்றதுனா என்ன? 4 பவர் 1ல இருந்து நான் 4 பவர் 2க்கு போகணும்னா என்ன பண்ணணும்? 1 டைம் நான் மல்டிப்ளை பண்ணா போதும். அப்படின்னா 4 பவர் 1ன்னு அர்த்தம். சோ 4 பவர் 1ஓட நான் திருப்பி 4 பவர் 1 மல்டிப்ளை பண்ணனா ஐ வில் கெட் 4 பவர் 2. சோ 4 எத்தனை டைம்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணணும்? 1 டைம் மல்டிப்ளை பண்ணாலே ஐ வில் கெட் 4 பவர் 2. இது புரிஞ்சுதா? இத பேஸ் பண்ணி சில क्वेश्चंस கேட்டிருக்காங்க. That is in page number 30. Can we say that 16,384, which is 4 power 7, is 16 times larger than 1024, which is 4 power 5 னு கேட்டிருக்காங்க. ஓகே, அவங்க கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? கொடுத்திருக்கிறத அப்படியே மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா கன்வெர்ட் பண்ணலாம். என்ன சொல்லிருக்காங்க? 16,384. 16,384 is not equal to அர்த்தமா? 16 times. 16 அப்படியே எழுதிக்கங்க. டைம்ஸ்னா என்ன? இன்டூ larger than 1024. 1024. இப்ப எழுதிக்கலாம். இத வந்து in terms of exponential form எழுதிக்கலாம். 16,830. 16,384 இது. தப்பா எழுதிருக்கேன். It is 38. 16,384. அதோடைய exponential form எவ்வளோ? 4 power 7 is equal to 16 ஓட exponential form is 4 power 2 into 1024 ஓட exponential form 4 power 5. இதெல்லாம் கொஸ்டின்லயே கொடுத்திருக்காங்க அவங்க. ஓகேவா? இது கரெக்டான லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். பேசஸ் வந்து சேமா இருக்கும் போது we can add the powers. 4 power 2 plus 5 வருதா? ஓகே, 2 plus 5 எவ்வளோ? 7. So 4 power 7 equal to 4 power 7. அப்ப இந்த கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து it is true. கரெக்டா? So the statement is true. அவங்களே கொடுத்துட்டாங்க. Yes, since 4 power 7 divided by 4 power 5 is equal to 4 power 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எத்தனை டைம்ஸ்ன்றனால நம்ம டிவைட் பண்ணனா how many timesன்றது தெரிஞ்சிரும். How many times கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? Just we have to divide it. அவ்வளவுதான். நம்ம ஆக்சுவலி என்ன பண்ணோம்? அந்த ஸ்டேட்மெண்ட்டா அப்படியே வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனா மாத்தி கம்பேர் பண்ணோம். சோ நம்ம இது ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். நெக்ஸ்ட், how many times larger than 4 power minus 2 is 4 power 2 அப்படின்னு கேக்குறாங்க. எத்தனை டைம்ஸ் லார்ஜர் அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப என்னன்னா இது வந்து செகண்ட் கொஸ்டின். இதுக்குரிய ஆன்சர் ஃபர்ஸ்ட் வந்து 4 power 2 ஓட வேல்யூ எவ்வளவுன்னு பார்க்கலாம். 4 power 2 ஓட வேல்யூ என்ன? 4 into 4 which is 16. நெக்ஸ்ட்
4 power minus 2 ஓட வேல்யூ 4 power minus 2 னா என்ன 1 by 4 power 2 தான் 4 power minus 2 இல்லையா 4 power 2 நம்ம 16 ஆல்ரெடி தெரியும் அப்ப 4 power minus 2 ஓட வேல்யூ 1 by 16 இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் 4 power 2 how many times larger னு கேக்குறாங்க எத்தனை டைம்ஸ் larger னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஜஸ்ட் அந்த ரெண்டு வேல்யூஸையும் டிவைட் பண்ணாலே போதும் so which gives me 4 power 2 divided by 4 power minus 2 எதுக்காக இப்படி பண்றோம் how many times larger னு கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு larger அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து 4 power 2 divided by 4 power minus 2 பண்ணோமா இப்போ when the bases are same for division what we can do we can subtract the powers so 4 power 2 minus 2 னு வரும் ஓகேவா சப்ட்ராக்ஷனுக்கு ஒரு மைனஸ் போட்டாச்சு அடுத்தது அந்த பவர்லயே ஒரு மைனஸ் இருக்கு அதை வந்து நான் பிராக்கெட்ல போட்டிருக்கேன் அப்ப என்ன வரும் 4 power 2 minus into minus will be plus 2 plus 2 is 4 அப்ப 4 power 4 னு வருமா 4 power 4 எவ்வளோ 4 into 4 into 4 into 4 4 4s are 16 இந்த 4 4s are 16 அப்ப 16 16s are 256 அப்போ 256 times larger ஓகேவா இத வந்து in terms of power எழுதணும்னா 2 power 4 times larger okay 4 power 2 is 2 power 4 it is 4 power 4 256 ல இருக்க 2 4 power 4 times larger than 4 power minus 2 ஓகேவா இத வந்து நம்ம வந்து அந்த பவர் லைன்லயே ஜஸ்ட் கண்டுபிடிப்போமா பவர் லைன்ல ஜஸ்ட் நான் எரேஸ் பண்ணிட்டு I will show you நீங்க இவ்ளோ கால்குலேஷன் போடாம டைரக்டா பவர் லைன் பார்த்து இத வந்து போட்டுறலாம் எப்படின்னு சொல்றேன் பாருங்க இப்ப क्वेश्चन என்னன்னா how many times 4 power 2 is larger than 4 power minus 2 னு கேட்டிருக்காங்களா இப்ப எத்தனை ஃபோர்ஸ் இதுல இன்வால்வ் ஆகுதுன்னு பாருங்க இங்க இருந்து இங்க ஒரு 4 இங்க இருந்து இங்க ஒரு 4 2 இங்க வந்து 3 இங்க இருந்து இங்க 4 சோ எத்தனை ஜம்ப்ஸ் பண்ணிருக்கோம் 1 2 3 4 ஜம்ப்ஸ் பண்ணிருக்கோம் அப்ப 4 power 4 times larger ஓகேயா பவரை தான் நம்ம இங்க கவுண்ட் பண்றோம் பவரை கவுண்ட் பண்ணிட்டு 4 times larger னு போடக்கூடாது 4 power 4 times larger அப்படின்னு போடணும் இந்த மாதிரி சிம்பிளாவும் போட்டுறலாம் ஓகேவா இது புரிஞ்சுதா உங்களுக்கு ஓகே how many times larger அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் வந்து you have to make the jump how many jumps you are making அத வந்து பவரா போட்டுறணும் so 4 power 2 ல இருந்து 4 power minus 2 க்கு you are making 4 jumps correct so 4 jumps na 4 power 4 times larger அப்படினு வந்துரும் அதேதானே நமக்கு ஆன்சரா வந்திருக்கு how many times larger na 4 power 2 is 4 power 4 times larger than 4 power minus 2 is that clear இப்போ இந்த பவர் லைன் வச்சு ஒரு क्वेश्चन பார்க்கலாம் எக்ஸாம்ஸ்ல வந்து இந்த மாதிரி क्वेश्चंस கேட்பாங்க கேஸ் ஸ்டடி क्वेश्चनआவும் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு ஓகேவா யூஸ் தி பவர் லைன் ஃபார் 7 இப்போ 7 வித் டிஃபரண்ட் பவர்ஸ் 7 பேஸா வச்சு அதுக்கு வந்து டிஃபரண்ட் பவர்ஸ் வச்சு ஒரு பவர் லைன் கொடுத்திருக்காங்க டு ஆன்சர் தி ஃபாலோயிங் क्वेश्चन இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்றதுக்கு we can use this power line அப்படினு இருக்காங்க லெஃப்ட் சைடுல எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் வந்து ரைட் சைடுல கொடுத்திருக்காங்க ஓகே இப்போ क्वेश्चंस ஒன் பை ஒன் பார்க்கலாம் 2401 into 49 2401 எங்க இருக்குன்னு பாருங்க which is 7 power 4 so 2401 அப்படின்றதுக்கு பதில் நான் வந்து என்ன பண்ண போறேன் 7 power 4 னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் into 49 வந்து is 7 power 2 ஓகேவா so 7 power 4 into 7 power 2 laws of exponents apply பண்ணுங்க இந்த bases are same for multiplication we will add the powers so 7 power 4 plus 2 இப்போ 4 plus 2 வந்து 6 அப்ப 7 power 6 னு வரும் 7 power 6 ஓட வேல்யூ என்ன it is 1,17,649 அது அப்படியே எழுதிக்கங்க புரிஞ்சுதா it is that much simple அப்படியே வந்து ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் உள்ள கரஸ்பாண்டிங் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் எழுதிட்டு laws of exponents அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணிட்டு ஃபைனலா வந்து அந்த எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முக்கு உள்ள கரஸ்பாண்டிங் வேல்யூ என்னவோ அதை வந்து நம்ம எழுதிக்கணும் is that clear next செகண்ட் क्वेश्चन 49 power 3 இதுல வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் போட வேண்டியிருக்கு சோ செகண்ட் ஒன் 49 power 3 னு இருக்கு 49 எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம் 49 can be written as 7 power 2 இல்லையா சோ 49 க்கு பதில் நான் 7 power 2 னு எழுதிக்கிறேன்
ஓகே 49க்கு ஒரு பவர் இருக்கு. அப்ப 7 பவர் 2க்கு மேல நம்ம ஒரு பவர் போடணும். சோ 7 பவர் 2 ஹோல் பவர் 3 அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேவா? 49க்கு பதில் 7 பவர் 2 எழுதியாச்சு. இப்ப 49க்கு ஒரு பவர் இருக்குன்னும் போது நம்ம என்ன பண்ணணும்? ஹோல் பவர் 3 அப்படின்னு எழுதிக்கணும். ஓகே, நவ் பவர்ஸ் ஆஃப் பவர்ஸ் என்ன பண்ணுவோம் நம்ம? we will multiply the powers, correct? so multiply பண்ணா என்ன வரும்? 7 பவர் 6 ன்னு வரும். இப்ப 7 பவர் 6 ஓட கரஸ்பாண்டிங் வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். வேர் இஸ் 7 பவர் 6? ஆல்ரெடி எழுதினது தான். 1,17,649 இந்த இடத்துல எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 343 into 2,401. இப்போ ஆல்ரெடி பண்ணதெல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன், இல்லைன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். 343 ஓட எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூ எவ்வளோ? 7 பவர் 3 into 2,401. அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ இஸ் 7 பவர் 4. இப்ப 7 பவர் 3 into 7 பவர் 4னா நம்ம எப்படி எழுதுவோம்? 7 பவர் 3 plus 4 னு எழுதுவோமா? which is 7 பவர் 7. இப்ப 7 பவர் 7 ஓட வேல்யூ என்ன? அதுக்கு முன்னாடி இதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, 7 பவர் 7 ஓட வேல்யூ என்ன? 8,23,543. 8,23,543. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் 16,807 எங்க இருக்கு? 7 பவர் 5 by 49 ஓட பவர் என்ன? 7 பவர் 2. okay, for division what we will do? we will subtract the powers, correct? so 7 power 5 minus 2. 5 minus 2 is 3. அப்ப 7 power 3 ன்னு வருமா? 7 power 3 ஓட வேல்யூ எவ்வளோ? 343. அப்படியே பவர் லைனை பார்த்து நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம், அவ்வளவுதான். லாஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் சப்ஸ்டியூஷன், அவ்வளவுதான். எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் 7ன்றது நம்ம எப்படி எழுதலாம்? 7 பவர் 1ன்னு எழுதலாம், கரெக்டா? டிவைடட் பை ன்னு இருக்கிறனால டிவைடட் பை 343 ஓட வேல்யூ எவ்வளோ? 7 power 3. okay, so for division when the bases are same நம்ம என்ன பண்ணுவோம்? we will subtract the powers. so 7 power 1 minus 3 ன்னு வருது. okay, so 1 minus 3 னா integer subtractionல signs different இருந்ததுன்னா subtract பண்ணிட்டு bigger number sign போடுவோம். so 7 power 3 minus 1 is 2. அப்புறம் bigger number என்ன? இதுல 3 தான் bigger number. அதோட sign என்ன? minus. so 7 power minus 2 ன்னு வருது. 7 power minus 2 ஓட வேல்யூ என்ன? 1 by 49. clear? next 16,807. 16,807 ன்றது என்னது? 7 power 5 divided by 8,23,543 is 7 power 7. so 7 power 5 divided by 7 power 7. அப்ப என்ன பண்ணணும்? 7 power subtract the powers. 5 minus 7. 5 minus 7 னா 7 power 5 minus 7 னா என்ன பண்ணணும்? subtract பண்ணிட்டு bigger number sign போடணும். 7 minus 5 is 2. bigger number வந்து 7. அதோட sign என்ன? minus. so 7 power minus 2 தான் இதுக்கும் வருது, கரெக்டா? அப்ப அதோட வேல்யூவும் 1 by 49. is that clear? so 16,807 நம்ம கண்டுபிடிச்சாச்சு அதோடது. இப்ப அடுத்தது 1,17,649. 1,17,006. அதுக்கு முன்னாடி இது ஃபுல்லுத்தையும் நான் வந்து எரேஸ் பண்ணிடுறேன் to avoid confusion. okay, இப்போ 1,17,649 அதோட வேல்யூ என்ன? 7 power 6 into 1 by 343. 1 by 343ன்றது என்னது? 7 power minus 3, கரெக்டா? இப்போ when the bases are same we can just add the powers. அப்ப 7 power 6 plus minus 3. அப்ப எப்படி எழுதலாம்? 7 power 6 minus 3 ன்னு நம்ம எழுதலாம், கரெக்டா? 7 power 6 minus 3ன்றது என்னது? 7 power 3 வரும், கரெக்ட்? 7 power 3 ஓட வேல்யூ என்ன? எங்க இருக்கு 7 power 3? it is 343, which is equal to 343. இதோட ஆன்சர் வந்து 343 ன்னு வரும். அடுத்தது 1 by 343 into 1 by 343. 1 by 343ன்றது எவ்வளோ? 7 power minus 3, கரெக்டா? so 7 power minus 3 into 1 by 743. I mean 1 by 343. அதுவும் வந்து 7 power minus 3. when the bases are same we can just add the powers. so 7 power minus 3 plus minus 3 வருதா? so minus ரெண்டுமே வந்து சேம் சைன். சேம் சைன்னா என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிட்டு அந்த சைனை அப்படியே போட்டுறணும். so 7 power 3 plus 3 is 6. இந்த காமன் சைன் என்ன? மைனஸ். அப்ப 7 power minus 6ன்னு இருக்கு. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 7 power minus 4 வரைக்கும் தானே கொடுத்துருக்காங்க. so 7 power minus 6 நம்ம என்ன எப்படி கண்டுபிடிப்போம்?
இப்ப நம்ம என்ன பண்ணணும், பவரை வந்து பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், டேக் த ரெசிப்ராக்கல் ஆஃப் த பேஸ் அண்ட் புட் த பாசிட்டிவ் பவர்னு வருமா. இப்ப ரெசிப்ராக்கல் ஆஃப் த பேஸ் போடுவோம். ஸோ 1/7⁶ எழுதிக்கலாம். கரெக்டா. பவரை பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கு பேஸ ரெசிப்ராக்கல் எழுதிட்டு பவரை வந்து பாசிட்டிவ் பவர் போடலாம். இப்போ 1/7⁶. இப்ப நம்மளுக்கு 7/6 வேல்யூ கொடுத்துருக்காங்களா, 1,17,649. ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம். கீழே எழுதிக்கிறேன். 1/1,17,649 is the answer. ஓகேவா, இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்கலாம். கேஸ் ஸ்டடி கொஸ்டினாவும் கேட்கலாம், 2 மார்க்கர் 3 மார்க்கர் எப்படி வேணாலும் கேட்கலாம். நீங்க ப்ரிப்பேர்டா இருங்க. இது வந்து உங்களுக்கு கால்குலேஷன், நிறைய அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த பவர் லைனை யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணணும், லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ எழுதணும். அவ்வளவுதான். தட் மச் சிம்பிள். ஈஸியா இது வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக். ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க, மாத்தி சப்ஸ்டியூட் பண்ணிடாதீங்க. இஸ் தட் கிளியர்? இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோல பார்க்கலாம். Till then, this is Jane ma'am signing off from yours mathematically.